தமிழ்நாட்டிலிருந்து வெளியான பேசும் படம் பொம்மை பத்திரிகை போல சிங்கப்பூரிலிருந்து வெளியான சினிமா பத்திரிகை தான் இந்தியன் மூவி நியூஸ். இந்தி படங்களை பற்றியும் தமிழ் படங்களை பற்றியும் வண்ண படங்களோடு அந்த பத்திரிகையிலே செய்திகள் ஒவ்வொரு மாதமும் வெளியானதுனால மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் அந்த பத்திரிகைக்கு மிகச்சிறந்த வரவேற்பு இருந்தது. அந்த பத்திரிகையை நடத்தியவர்கள் அப்போது திரைப்பட விநியோகஸ்தர்களாக இருந்த ஷா பிரதர்ஸ் என்ற நிறுவனத்தினர். ஹிந்தி படங்களையும் தமிழ் படங்களையும் பெரும்பாலாக அவங்க தான் சிங்கப்பூரில் வாங்கி வெளியிட்டு கொண்டிருந்தார்கள். அதனால் திரைப்பட கலைஞர்களோடு அந்த நிறுவனத்துக்கு நல்ல நட்பு இருந்தது. இந்தியன் மூவி நியூஸ் பத்திரிகையுடைய ஆசிரியராக மிகச்சிறப்பாக செயல்பட்டவர் நாதன்ஜி. இந்தியன் மூவி நியூஸ் பத்திரிகையின் சார்பாக பல கலை விழாக்களை மிகச்சிறப்பாக நடத்தியுள்ள அவர் 1990ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி அன்று பிரம்மாண்டமான ஒரு பரிசளிப்பு விழாவினை அந்த பத்திரிகையின் சார்பாக சிங்கப்பூரில் நடத்த திட்டமிட்டார். அந்த விழாவிலே பரிசு பெற்ற கலைஞர்கள் அத்தனை பேரையும் தேர்வு செய்தது இந்தியன் மூவி நியூஸ் பத்திரிகையுடைய வாசகர்கள். தன்னுடைய நடிப்பாற்றல் மூலம் கலை உலகுக்கு மிகப்பெரிய சேவை செய்த நடிகர் திலகத்துக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதினை வழங்க இந்தியன் மூவி நியூஸ் நிறுவனம் முடிவு செய்தது. அந்த ஆண்டின் சிறந்த நடிகராக கமல்ஹாசனையும், சிறந்த நடிகையாக ராதிகாவையும், சிறந்த துணை நடிகராக பிரபுவையும், சிறந்த துணை நடிகையாக கௌதமியையும், சிறந்த நகைச்சுவை ஜோடிகளாக கவுண்டமணி, செந்தில் ஆகிய இருவரையும், சிறந்த நகைச்சுவை நடிகையாக மனோரமாவையும், சிறந்த இயக்குனராக கங்கை அமரனையும், சிறந்த இசையமைப்பாளராக இளையராஜாவையும், சிறந்த தயாரிப்பாளராக ஜிவி என்று தமிழ் சினிமா உலகினரால் அழைக்கப்பட்ட ஜி வெங்கடேஸ்வரனையும், சிறந்த பின்னணி பாடகர்களாக எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோரையும் இந்தியன் மூவி நியூஸ் வாசகர்கள் தேர்ந்தெடுத்திருந்தனர். சிங்கப்பூரிலே நடைபெறவிருந்த அந்த விழாவை பற்றியும், அந்த விழாவிலே சிவாஜிக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட இருப்பதையும் சிவாஜிக்கு சொல்லி அந்த விழாவிலே கலந்து கொள்ள அவருடைய இசைவை பெறுவதற்காக சென்னைக்கு வந்தார் இந்தியன் மூவி நியூஸ் பத்திரிகையுடைய ஆசிரியரான நாதன்ஜி. நடிகர்களும் சிவாஜியோடவருக்கு ஏற்கனவே நெருக்கமான பழக்கம் இருந்ததுனால சிவாஜியை மிக எளிதாக அவரால் சந்திக்க முடிந்தது. சிவாஜி கிட்ட அந்த விழாவை பற்றி சொன்னபோது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த சிவாஜி அந்த விழாவுக்கு வர ஒப்புக்கொண்டார். அதற்கு பின்னாலே பரிசு பெறுவதற்காக அந்த விழாவிலே யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார்களோ அந்த கலைஞர்கள் எல்லோரையும் சந்தித்து விழாவை பற்றி அவளுக்கு எடுத்து சொல்லிவிட்டு சிங்கப்பூர் திரும்பினார் நாதன்ஜி. ஒரே நேரத்தில் 12,000 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய அளவிலே மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருந்த சிங்கப்பூர் உள்ளரங்கிலே அந்த விழாவை நடத்த இந்தியன் மூவி நியூஸ் முடிவு செய்தது. அந்த விழாவை பற்றியும் அந்த விழாவிலே எந்தெந்த கலைஞர்கள் எல்லாம் பங்கு கொள்ளப் போகிறார்கள் என்பதை பற்றியும் செய்திகள் வெளியான ஒரே வாரத்தில் அந்த விழாவுக்கான எல்லா டிக்கெட்டுகளும் விற்று தேர்ந்தன. விழா நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்னாலே சிவாஜியுடைய உடல்நிலை சரியில்லை என்ற விஷயம் நாதன்ஜிக்கு தெரிய வந்தது. உடனடியாக சிவாஜியை தொடர்பு கொண்டவர், உங்களுக்கு உடல் நலம் சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன், விழாவை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமா இல்லை ரத்து செய்து விடலாமா என்று சிவாஜியிடம் கேட்டார். எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதும் மஞ்சக்காமாலை நோயிலிருந்து நான் முழுமையாக இன்னும் மீளவில்லை என்பதும் உண்மைதான். ஆனால் அதுக்காக விழாவை ரத்து செய்து விடாதீர்கள். ஏன்னா நான் சிங்கப்பூர் வருவதாக ரசிகர்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்கேன், அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று சொன்ன சிவாஜி சொன்னபடி விழா நடப்பதற்கு முதல் நாளே சிங்கப்பூர் வந்து சேர்ந்தார். 1990ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி மாலை 6:45 மணி அளவிலே விழா நிகழ்ச்சிகள் தொடங்கின. அரங்கத்துக்குள்ளே 12,000 பேர் அமர்ந்த அந்த விழா நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்றால் டிக்கெட்டு கிடைக்காம அந்த அரங்கத்துக்கு வெளியே 10,000 பேர் நின்று கொண்டிருந்தார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு பரிசளிப்பு விழாவாக அந்த விழா அமைந்தது. நிகழ்ச்சியிலே நிச்சயமாக கலந்து கொள்கிறேன் என்று சொன்ன கமல்ஹாசனால் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை. அது குறித்து ஒரு வீடியோவை அனுப்பியிருந்தார் கமல்ஹாசன். அந்த வீடியோவில் நான் சொன்னபடி என்னால் இந்த முறை சிங்கப்பூருக்கு வர முடியல, நிச்சயமாக இந்தியன் மூவி நியூஸ் நடத்துகின்ற அடுத்த விழாவிலே நான் பங்கேற்று உங்களை சந்திக்கிறேன் என்று தெரிவித்திருந்தார் கமல். விழா நிகழ்ச்சிகளை கங்கை அமரன் தொகுத்து வழங்க இளையராஜாவுடைய இசையிலே எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ராவும் பல அற்புதமான பாடல்களை பாடி ரசிகர்களை கிறங்கடித்து கொண்டிருந்தனர். சிவாஜியுடைய உடல்நல சரியில்லை அப்படின்றதுனால 9:45க்கு தான் அரங்குக்குள்ளே வந்தார் சிவாஜி. உடல்நலம் சரியில்லாத நிலையிலே சிவாஜி அந்த விழாவிலே கலந்து கொண்டிருந்ததால் அவருடைய உடல்நிலையை மனதிலே கொண்டு ஆக்சிஜன் சிலிண்டரோடு ஒரு மருத்துவரையும் ஆம்புலன்ஸையும் ஏற்பாடு செய்திருந்தார் நாதன்ஜி. சிவாஜிக்கு இடது பக்கத்திலே நாதன்ஜியும் வலது பக்கத்திலே இளையராஜாவும் அமர்ந்து கலை நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருந்தனர். சந்திரபாபு அவர்களுடன் நீங்கள் நடித்திருக்கிறீர்கள். ஆமா, அவர்களை பற்றி உங்களது கருத்து என்ன? நடிச்சிட்டு இருக்கும்போது அவருடைய நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அவரோட ஒரு படத்துலயாவது நம்ம நடிச்சிட மாட்டோமான்னு நான் ஆரம்பத்தில் நினச்சிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் அவர் வந்து நம்ம காமெடியாக தானே நடிக்கிறோம், நாடகத்துலலாம் ஹீரோயினாக நடித்தா கூட சினிமாவில் காமெடியாக நடிக்கும்போது அப்பா சந்திரபாபுவோட நடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஆசையாக இருந்தேன். அந்த சமயத்தில் அவர் இனிமேல் நான் நகைச்சுவை நடிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கவலை இல்லாத மனிதன், அந்த மாதிரி குமாரராஜா, அப்படி நிறைய படங்கள் நான் ஹீரோவை தான் நடிப்பேன்னு சொன்னார். நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன், அதுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு சமயம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க கோயம்புத்தூரில். அப்போது நான் அந்த நிகழ்ச்சிக்கு நானும் போயிருந்தேன். எல் விஜயலட்சுமி அவர்கள் வந்திருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசியிருந்தோம். எல் விஜயலட்சுமி கூட சந்திரபாபு வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தார் மேடையில். அப்போது என்ன கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்களேன்னு நான் எல் விஜயலட்சுமிகிட்ட சொன்னேன். இவங்க வந்து மனோரமான ஆர்டிஸ்ட்டு, இவங்க மாலையிட்டவங்க இங்கே ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து வணக்கம் அப்படின்னு ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த மாதிரிட்டே பேச ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு நான் கொஞ்ச நேரம் அப்படியே பாருங்க, ஐயோ என்கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு நான் ஒரு மாதிரி பிச்சை எடுக்கிற மாதிரி நான் கேட்டேன். அவர் அப்படியே என்னை பார்த்துட்டு ஓடியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் போலீஸ்காரன் மகள் படத்துல அவரோட சேர்ந்து ஆக்ட் பண்ணும்போது அவருடைய நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லுவாரு, இந்த பொண்ணு பத்தியாடா ஒரு காலத்துல என்னகிட்ட கொஞ்சம் பேசுங்கன்னு சொன்னா இப்ப என்ன போடுறா பாரு அப்படின்னு சொன்னாரு. அவரோட நடிச்சது என்னுடைய பெரிய பாக்கியம். சிவாஜிக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்குவதற்கு முன்னாலே வீரபாண்டிய கட்டபொம்மன், கர்ணன், வசந்த மாளிகை போன்ற அவருடைய படங்களிலிருந்து அவர் நடித்த காட்சிகள் அந்த அரங்கிலே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்டமான திரையில் ஒளிபரப்பப்பட்டன. நடிப்பிலே சிவாஜியின் பேராற்றலை அந்த திரையிலே பார்த்த சிங்கப்பூர் ரசிகர்கள் தங்களை மறந்து ஆரவாரம் செய்து கொண்டிருந்த போது சிவாஜியை பார்த்த நாதன்ஜி அதிர்ந்து போனார். அதற்கு காரணம் சிவாஜியினுடைய முகத்திலே ஏற்பட்டிருந்த மாற்றம். என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா என்று நாதன்ஜி கேட்க, கழுத்திலும் முதுகிலும் ரொம்ப வலிக்குது, என்னால் உட்காரவே முடியல என்றார் சிவாஜி. அதை கேட்ட உடனே இனியும் தாமதப்படுத்துவது சரியாக இருக்காது, உடனடியாக அவருக்கு விருதினை கொடுத்து அந்த விழாவை நிறைவு செய்து விடலாம் என்று முடிவெடுத்த நாதன்ஜி சிவாஜி சம்பந்தப்பட்ட காட்சிகள் திரையிடப்படுவதை உடனடியாக நிறுத்தச் சொன்னார். சிவாஜிக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருதினை சிங்கப்பூர் ஹை கமிஷனர் திவாரி வழங்கிய போது எழுந்து நின்று கூட அதை வாங்க முடியாத அளவுக்கு சிவாஜியுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தது. உட்கார்ந்த நிலையிலேயே சிவாஜி அந்த விருதினை வாங்கிய போது அந்த அரங்கம் முழுவதும் கூடியிருந்த மக்கள் பலத்த கைத்தட்டலை எழுப்பி அவருக்கு தங்களுடைய பாராட்டுதல்களை தெரிவித்தனர். அந்த பாராட்டுதல்களால் உணர்ச்சி வசப்பட்ட சிவாஜி பேசும்போது நான் தழுத்தழுத்தார். இன்றைக்கு என்னுடைய உடல்நிலை சரியில்லை, அதனால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு என்னால் இந்த விழாவிலே பேச முடியாது, இந்த விழாவில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம், இந்த விழாவை ஒத்தி போட சொல்லுங்கள் அப்படின்னு தான் என்னுடைய மருத்துவர்கள் என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் நான் தான் நிச்சயமாக இந்த விழாவுக்கு நான் போயே ஆக வேண்டும், ஏன்னா சிங்கப்பூர் ரசிகரிடம் நான் வருவதாக வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இங்கே வந்தேன். நான் வராமல் போனால் நீங்கள் எப்படிப்பட்ட ஏமாற்றத்துக்கு ஆளாவீங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் மருத்துவருடைய பேச்சை கூட கேட்காம உங்களை சந்திப்பதற்காக நான் இங்கே ஓடோடி வந்தேன். உங்களுடைய வரவேற்புக்கும் பாராட்டுக்கும் நன்றி என்று சொல்லி கொண்டிருந்த போதே அந்த விழா மேடையிலே சரிந்து விழுந்தார் சிவாஜி. அங்கே தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் மூலம் உடனடியாக மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் சிவாஜி. அதுவரை கோலாகலமாக இருந்த அந்த விழா அரங்கிலே பலரும் கதறி அழத் தொடங்கினர். அந்த விழா அரங்கிலே இருந்தவர்களில் கண்கலங்காமல் இருந்தவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். சிவாஜிக்கு என்ன ஆயிற்று என்று தெரியாமல் அங்கே இருந்த ரசிகர்கள் பரிதவித்த போது மேடைக்கு வந்த கங்கை அமரன் சிவாஜி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்ற விவரத்தை அவர்களுக்கு எடுத்து கூறி அவருக்காக பிரார்த்தனை செய்யுமாறும் அரங்கத்தை விட்டு கலைந்து போகுமாறும் ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சிவாஜிக்கு சிங்கப்பூருடைய சிறந்த மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க தொடங்கினார்கள். சிவாஜி அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அடுத்த நொடியிலிருந்து மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையுடைய டெலிஃபோன்கள் தொடர்ந்து ஒலித்த வண்ணம் இருந்தன. சிங்கப்பூர் விழா மேடையிலே சிவாஜி சரிந்து விழுந்து விட்டார் என்ற செய்தி சென்னையை எட்டிய போது மொத்த திரையுலகம் அப்படியே ஸ்தம்பித்து போனது. அப்போது பாரத பிரதமராக இருந்த விபி சிங், தமிழக முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி ஆகியோரிடமிருந்தும் மற்ற கலைஞர்களிடமிருந்தும் சிவாஜியினுடைய உடல்நிலை குறித்து ஃபோன் கால்கள் அந்த மருத்துவமனைக்கு வந்த வண்ணம் இருந்தன. சிவாஜிக்கு உடல்நலம் சரியில்லை என்ற செய்தி உலகம் முழுவதும் தீ போல் பரவியது. மறுநாள் காலையிலே சிவாஜியினுடைய மூத்த மகனான ராம்குமார் சிங்கப்பூர் வந்து சேர்ந்தார். சிவாஜியினுடைய குடும்பத்தினரோடு மறுநாள் காலையிலே நாதன்ஜி சிவாஜியை பார்க்க அந்த மருத்துவமனைக்கு சென்றபோது சிவாஜியினுடைய உடல் முழுவதும் பல குழாய்கள் பொருத்தப்பட்டிருந்தன.
அன்று மாலை சிவாஜியினுடைய உடல்நிலை பற்றிய மருத்துவ அறிக்கை தயாரானவுடன் பத்திரிகை நிருபர் சந்திப்பு நடைபெற்றது. சிவாஜியின் மகன் பிரபு நாதன்ஜியும் சிவாஜி அபாய கட்டத்தை தாண்டி விட்டார் என்ற தகவலையும், அவர் பூரண குணமடைய இன்னும் சில நாட்கள் ஆகும் என்பதால் மருத்துவமனையில் சில நாட்கள் தங்கி அவர் சிகிச்சை எடுத்துக்கொள்வார் என்பதையும் பத்திரிகை நிருபர்களுக்கு தெரிவித்தனர். 12 நாட்கள் மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்ற சிவாஜி அதற்கு பின்னாலே அவருடைய இனிய நண்பரான டிடி துரையின் வீட்டிலே சில நாட்கள் இருந்துவிட்டு நவம்பர் மாதம் 24ஆம் தேதி அன்று சென்னை திரும்பினார். மொத்த உலகமும் போற்றுகின்ற அந்த உன்னத கலைஞன் இந்தியாவிலே அடியெடுத்து வைத்த போது அவரை மீட்டு கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லாத இதயங்களே இந்தியாவில் இல்லை என்று சொல்லலாம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.